ஹாய் ஹலோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்தியன் எக்கனாமிக் ஜியாகிரஃபி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்தியன் எக்கனாமிக் ஜியாகிரஃபியில் வந்து மொத்தம் மெயின் 2 எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து டிபெண்ட்டாக இருக்குது இந்தியா. ஸோ அந்த எக்கனாமிக் ஜியாகிரஃபியில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 டிவிஷன்ஸாக பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் நெக்ஸ்ட் வந்து மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து கிராப், லேண்ட், வாட்டர், நியூட்ரியன்ஸ் இந்த நாளையும் வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக் ஜியாகிரஃபியில் அக்ரிகல்ச்சரில் உள்ள நெக்ஸ்ட் ஃபேக்டர் மாடர்னைசேஷன் அப்படிங்கிற ஃபேக்டரை வந்து இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் டேக்கன் மை மே ப்ரிசிலா. எனி டவுட்ஸ் செஞ்சு குவரி செஞ்சுன்னா இந்த மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நேராக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ மாடர்னைசேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரியை பார்க்கணும். ஸோ தட் டுடே வந்து நம்ம மாடர்னைசேஷனில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறத புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ நம்மகிட்ட வந்து ரொம்ப கம்மியான ரிசோர்ஸஸ் தான் இருந்துச்சு. அண்ட் அந்த டைமில் வந்து நம்மக்கிட்ட வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னது, நம்மளுடைய வீக்னஸ் என்னது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா செக்டார்ஸ்லையும் ஈக்குவலி வந்து அலோகேஷன் பண்ணாங்க. ஸோ கவர்மெண்ட்டோட வந்து ஃபோக்கஸ் எல்லாமே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா நெட்ஸ் ஆன் ஏரியாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபோக்கஸில் தான் இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து பாப்புலேஷன் ரொம்பவே அதிகம். ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஏரியா வந்து கூடணும் அப்படிங்கிறது தான் ஃபோக்கஸாக இருந்துச்சு. பட் அதுக்கும் அதோட சேச்சுரேஷன் லெவல் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே அக்ரிகல்ச்சரில் வந்து ஒரு அந்த சேச்சுரேஷன் லெவலை தாண்டிடுச்சு, ரீச் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அதுக்காக அங்கே அக்ரிகல்ச்சரில் அந்த நெட்ஸ் ஆன் ஏரியாவை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது அந்த சேச்சுரேஷன் லெவலுக்கு மேலே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டியில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணுமே ஒழிய வேறு எதுவும் நம்ம பண்ண முடியாது. பிகாஸ் அந்த நெட்ஸ் ஆன் ஏரியாவோட சேச்சுரேஷன் லெவலையும் நம்ம ரீச் பண்ணியாச்சு. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் 5 இயர் பிளான் அப்படிங்கிறதுல நடந்துச்சு. லிமிட்டட் ரிசோர்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ செகண்ட் 5 இயர் பிளான் அப்படிங்கிறத வந்து மஹலனோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன முடிவு பண்ணாங்கன்னா நம்ம வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸில் தான் நம்ம எக்கனாமியில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து இட் இஸ் அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி. ஸோ அக்ரிகல்ச்சரை வந்து தானாக அது வந்து பார்த்துக்கும், அதில் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ ரிசோர்ஸஸ் நம்மகிட்ட லிமிட்டடாக இருக்கோ அதை வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம போடுவோம். ஸோ தட் நம்ம இந்தியாவில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் நேஷனாக வந்து வரும் அப்படிங்கிற சொல்லும். ஸோ இப்போ எக்கனாமிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 செக்டார்ஸாக பிரிச்சிருப்பாங்க. பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷரி செக்டார். ஸோ அந்த பிரைமரி செக்டார் அப்படிங்கிறது ரா மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடான இருக்கிற எல்லாமே வந்து பிரைமரி செக்டாரில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரை மேஜராக சொல்லுவாங்க, ஃபிஷரிஸும் அதில் தான் வரும், அண்ட் ஹண்டிங் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே ப்ரைமரி செக்டாரில் வரும். இவங்கெல்லாம் ரா மெட்டீரியல்ஸை அப்படியே கொண்டு வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்குறவங்க. ஸோ இவங்கெல்லாம் ப்ரைமரி செக்டார் கடியில் வருவாங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி செக்டார் விச் மீன்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனுஃபேக்சரிங் ஹப், இண்டஸ்ட்ரியல் செக்டார் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து செகண்டரி செக்டாரில் வரும். அண்ட் தேர்ட் வந்து சர்வீஸ் செக்டார், டெர்ஷரி செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரைமரி செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்டரி செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெர்ஷரி செக்டாருக்கு போவாங்க. ஆனால் இந்தியாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ப்ரைமரி செக்டார்லேருந்து அப்படியே டெர்ஷரி செக்டாருக்கு ஜம்ப் ஆகிட்டோம், செகண்டரி செக்டாரை விட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட் 5 இயர் பிளானில் வந்து ஆஸ் பர் அந்த ஃபர்ஸ்ட் இயர் 5 இயர் பிளானில் அக்ரிகல்ச்சரில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் 5 இயர் பிளானில் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து தன்னைத்தானே பார்த்துக்கிடும், நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ தட் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் நேஷனாக வந்து நம்ம வெளியே தென்படுவோம், ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக வந்து நம்ம வந்து வெளியே தென்படுவோம் அப்படிங்கிறதுக்காக ஃபோக்கஸ் பண்ணாங்க. லைக் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மாதிரி. அதனால தான் வந்து அக்ரிகல்ச்சரை டெலிபரேட்லி தே இக்னோர்ட். ஓகே, அண்ட் மோஸ்ட்லி ரிசோர்ஸஸ் வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குறதுலே வந்து போட்டாச்சு. ஓகே, ஸோ கேபிட்டல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு, பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த கேபிட்டல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஓகே, ஸோ லாங் என்ன சொல்கிறது, ஒரு லாங் ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவுட்புட் அண்ட் ப்ராஃபிட் வர்றதுக்கு வந்து அதிகமாக டைம் எடுக்கும் இந்த செகண்டரி செக்டாரில். ஓகே, ஸோ
இப்போ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக நம்ம போடுவோம். ஆனால் அதுலேருந்து அவுட்புட் வர்றதுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து இந்த செகண்டரி செக்டாரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் பயப்பட்டாங்க. எல்லாருமே வந்து ரிஸ்க் எடுக்கிற அந்த எபிலிட்டி வந்து எல்லாத்துக்கிட்டையும் இந்தியாவில் இல்லை. பிகாஸ் அந்த டைமில் யார்கிட்டையும் பணம் இல்லை. இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சு கொஞ்ச நாளில் யார்கிட்டையும் அவ்வளோ பணம் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து டேரெக்டாக நம்ம வி ஷிஃப்டட் டு டெர்ஷரி செக்டார். ஸோ இதை வந்து மெயின்ஸில் ஒரு கொஸ்டினாகவே கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. அதுக்கு ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் இந்தியாவில் சோட்டா நாக்பூர் பிளாட்டூ அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற கேபிட்டல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் லிங்கேஜஸ் வந்து இல்லை. விச் மீன்ஸ் ஹெவி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம நேஷனில் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கூடும். பட் சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோக்கல் பாப்புலேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து அவ்வளோக்கா பத்தாது. ஸோ அங்கே உள்ள பாப்புலேஷன் இன்னும் பாவர்ட்டியில் தான் வந்து இருக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேபிட்டல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து இன்டர்மீடியட் இண்டஸ்ட்ரியஸாக தான் வந்து இருந்துச்சு. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இந்த இன்டர்மீடியட் குட்ஸ் வந்து பண்ணுச்சு, ஃபைனல் குட்ஸாக வந்து அதை பண்ணலை. ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் மாதிரி வந்து ஒரு ஃபைனல் குட்ஸ் வந்து அவங்க பண்ணலை. அவங்க என்ன மாதிரி இப்போ குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அயன் பிளேட்ஸ். இந்த அயன் பிளேட்ஸ் அப்படிங்கிறது காருக்கு ஒரு இன்டர்மீடியட் குட் தான் இல்லையா. ஸோ அதனாலையும் வந்து அதோட வேல்யூ வந்து கம்மியாகுது. ஸோ இப்போ அந்த அயன் பிளேட்ஸை கொண்டு ஒரு பெரிய ஒரு ப்ராடக்டோ இல்லை ஒரு கார் மாதிரி இன்ஜின்கா எக்ஸட்ரா ஏதாவது ப்ராடக்ட் ஃபுல் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி வந்து இங்கே பண்ணலை. இங்கே கேபிட்டல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து இன்டர்மீடியட் குட்ஸ் தான் பண்ணுச்சே ஒழிய ஃபைனல் குட்ஸ் எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால அதோட வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாகுது. இது செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் ஆகிற மிஷினரிஸ் எல்லாமே வந்து இன்புட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸோட டெவலப்மெண்ட்காக அயன் அல்லது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்னெல்லாம் ஆகணுமோ, லேண்டில் என்னெல்லாம் இன்னோவேஷன்ஸ் நடக்கணுமோ, ஸோ தட் நம்மளே எப்படி அந்த மிஷினரிஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் இந்த டைமில் வந்து டெவலப் ஆகலை. ஸோ எல்லா மிஷினரிஸும் வந்து இம்போர்ட் தான் பண்ணணுமே ஒழிய நம்மளா ஓனாக வந்து பண்ணலை. ஓகேங்களா. ஸோ இன்டர்மீடியட் குட்ஸும் வந்து இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரீஸில் தான் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ரியல் அவுட்கம் வந்து இந்த அந்த ரீஜனில் வந்து நம்ம எக்கனாமிக்கு பெனிஃபிட் ஆக வேண்டியது அது இந்த கேபிட்டல் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக நடக்கலை. ஸோ அதோட சேர்த்து நம்ம பட்ஜெட்டில் பெரிய பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இண்டஸ்ட்ரீஸ்லேயே வந்து போயிட்டு அட் த சேம் டைம் இந்த செகண்ட் 5-year பிளான் நடந்தப்போ அந்த சேம் டைம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961 and 1962 இந்த இயரில் வந்து என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும். சீனோ இந்தியா வார், சைனா வார் வந்து நடந்துச்சு. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் நடந்துச்சு. அண்ட் இந்த டைமில் நம்ம ட்ரெஷரி அப்படிங்கிறது பயங்கரமாக வந்து அடி வாங்கியிருக்கும். ஓகே, பயங்கரமாக ப்ரெஷருக்கு உள்ளாச்சு. ஸோ தட் டைமில் ட்ரவுட்ஸும் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ ட்ரவுட் பீரியடில் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் க்ரைசஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபுட் இன்ஃப்ளேஷன் நடந்துச்சு, ஃபெமைன் நடந்துச்சு. ஓகே, ஸோ ஃபுட் இன்ஃப்ளேஷன், ஃபெமைன் அண்ட் ஹங்கர் இதெல்லாமே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அண்ட் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்தியா கிட்ட ரிசோர்ஸஸ் எதுவுமே இல்லை. அண்ட் இந்தியாவில் உள்ள பாப்புலேஷனை சர்வை பண்ண வைக்கிறதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் ஃபுட்டை வந்து இம்போர்ட் பண்ணணும். எங்கேருந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து இம்போர்ட் பண்ணோம். ஸோ யூஎஸ்ஏலேருந்து இம்போர்ட் பண்ணுற அந்த ஃபுட்டு வந்து இன்ஃபீரியர் குவாலிட்டி வீட் தான் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா PL480 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பெரிய எம்பாரசிங் சிச்சுவேஷன் ஃபார் இந்தியன் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் எம்பாரசிங் சிச்சுவேஷன். ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எப்போவுமே நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி என்ன ஆனாலும் பரவாயில்ல பட் ஃபுட் ப்ரொடக்ஷனில் செல்ஃப் சஃபிஷியன்சி வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1965 and 1966 அந்த இயரில் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணாங்க.
ஸோ அந்த ப்ரோக்ராம்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம். ஓகேங்களா. ஸோ ஈவன் டுடே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற பேரில் வந்து இது தெரியும். ஸோ பிலிப்பைன்ஸ் அண்ட் மெக்சிகோவில் இந்த மாதிரி க்ரீன் ரெவல்யூஷன் வந்து வந்துச்சு. அண்ட் அதை மாடலாக வச்சு தான் நம்ம வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறத யாருன்னு சொல்லுவோம்னா நார்மன் போர்லாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவோம். இது வேர்ல்டு லெவலில். இது இந்தியாவில் அவர் வந்து இவர் நார்மன் போர்லாங் இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து டெவலப் பண்ணார். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் வந்து சில கிராப்ஸோட வெரைட்டி நம்ம இந்தியாவோட ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இருக்கார் இல்லையா, MS சுவாமிநாதன், இவர் வந்து அந்த மாதிரி ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் வந்து கொண்டு வந்தார். ஸோ இவர் கொண்டு வந்தது இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ், இதோட அப்ஜெக்டிவ்ஸ், இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியில் பண்ண வேண்டியது ஃபுட் கிரைசிஸை இப்போதைக்கு எண்ட் பண்ணணும். இந்த டைம் பீரியடில் ஃபுட் கிரைசிஸ் வந்துருச்சு, இப்போ உடனடியாக இதை வந்து எண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அண்ட் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ நம்ம வந்து வி ஷுட் டெவலப் அ செல்ஃப் சஃபிஷியன்சி ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அண்ட் லாங் டேர்ம் பேசிஸில் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அக்ரிகல்ச்சரில் மாடர்னைசேஷன் நடந்தே ஆகணும். ஓகேங்களா. ஸோ 4வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி இன்டர்ஃபேஸ் வந்து நடக்கணும். அப்படின்னா என்னன்னா இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் இண்டஸ்ட்ரி கூட லிங்க் ஆகணும். அண்ட் அக்ரிகல்ச்சரில் வரக்கூடிய அந்த குவாலிட்டேட்டிவ் சீட்ஸ் அதுவும் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரணும். ஸோ தட் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் லிங்கேஜஸ் வந்து அக்ரோ இண்டஸ்ட்ரி கூட லிங்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ தட் இந்த எல்லாமே வந்து இந்த ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவோட சேர்த்து க்ரீன் ரெவல்யூஷன் வந்து இந்தியாவுக்கு உள்ள நுழைஞ்சிச்சு. ஸோ இந்த க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ லெவல் 1 அதில் வந்து என்ன நடக்கு அப்படின்னா இந்த க்ரீன் ரெவல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டு பண்ணது அக்ரிகல்ச்சரில் எப்படி மாடர்னைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதில் தான் ஃபஸ்ட்டு தெளிவாக இருந்தாங்க. ஐ மீன் அதுதான் ஃபஸ்ட்டு கோலாக இருந்துச்சு. ஸோ ஃபார்மர்ஸ்க்கு ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் கொடுக்கணும், இரிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும், பெஸ்டிசைட்ஸ் கொடுக்கணும், மெக்கானைசேஷன் அதாவது டிராக்டர்ஸ் என்னெல்லாம் டூல்ஸ் இருக்கோ அதை வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த எல்லா ப்ராசஸுமே வந்து கிராப் ஸ்பெசிஃபிக் அண்ட் ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக தான் வந்து பண்ணும். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராப் ஸ்பெசிஃபிக் அண்ட் ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக தான் பண்ணும். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட் கிராப் இருக்கு இல்லையா, ஸோ அதை சுற்றி நம்ம வந்து நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். ஸோ கிராப் ஸ்பெசிஃபிக் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ரீஜன் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு இல்லையா, இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ், இரிகேஷன், இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் அண்ட் மெக்கனைசேஷன், இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து எங்கே ஒரு லிமிட்டட் ஏரியாவுக்கு மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அண்ட் இந்தியாவில் ரொம்ப கம்மி ரிசோர்ஸஸ்னால இந்த ட்ரவுட் சுச்சுவேஷன் வந்து ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இம்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு, அதனாலையும் காசு போச்சு. ஸோ ரொம்ப கம்மி ரிசோர்ஸஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்துட்டு ஸோ நமக்கு டைரக்ட் அவுட்கம் உடனே வேணும். ஓகே. ஸோ ஃபுல் இந்தியாலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே அவுட்கம் வர்றதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ அதனால ஒரு ரீஜன்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் டிமாண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி வந்து பண்ணணும். ஸோ இதை பார்க்குறதுக்கு கவர்மெண்ட் வந்து உட்காந்துச்சு அப்படின்னா வருஷ கணக்காயிடும். ஸோ அந்த செல்ஃப் சஃபிஷியன்சியை அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகிடும். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிசோர்ஸஸ் கம்மியாக தான் இருக்குது, டைம் கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ரீஜனில் க்ரீன் ரெவல்யூஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த ரீஜன்லாம் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா அண்ட் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், இந்த ரீஜன்லலாம் வந்து சூஸ் பண்ணாங்க. இந்த ரீஜனை எதுக்காக சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் படிச்சிருப்போம் லேண்ட் அப்படிங்கிற ஃபேக்டரில். ஸோ இங்கே ரீஜனில் வந்து அந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து ரொம்பவே நல்ல ஒர்க் ஆச்சு. அதாவது ஆல்ரெடி ஃபார்மர்ஸ் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா வந்து அவங்களோட ஓன் லேண்டு சொந்தமாக வச்சுருந்தாங்க. ஜமீன்தார் சிஸ்டம் வந்து அங்கே பெருசாக இல்லை. அண்ட் ஆல்சோ ஃபார்ம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சு.
ஓகே. ஸோ இது இன்னொரு ரீசன். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மர்ஸ், இந்த ரீஜனில் இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஓரளவு ரிச்சாக இருந்தாங்க. அண்ட் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து இந்த ரீஜனில் உள்ள ஃபார்மர்ஸ்க்கு நிறையவே இருந்துச்சு. இப்போ ஒரு மாதத்தில் இவ்வளோ தான் அவங்களுடைய குடும்பத்துக்கே வந்து விவசாயம் பண்ணி அவங்களுடைய கன்சம்ஷனுக்கே வந்து போகிற ஆட்களாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேறு எதுவும் ப்ராஃபிட் வரல அப்படின்னா அவங்க வந்து இதில் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத யோசிப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்சம் ரிச்சாக இருந்தாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா மணி இருந்துச்சு. ஸோ ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி அப்படிங்கிறது இவங்ககிட்ட ரொம்பவே இருந்துச்சு. ஸோ ரிஸ்க் எடுத்தாங்க. லைக் ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் எப்படி கொடுக்கணும்னு அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன சொல்கிறது, எல்லா டெக்னாலஜி, இரிகேஷன், மெக்கானைசேஷன் இதெல்லாம் வாங்க அண்ட் இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மர்ஸ் வந்து ரெடியாக இருந்தாங்க. மித்த ரீஜனில் இருக்க ஃபார்மர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட காசு கிடையாது. சப்போஸ் இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் போட்டு நம்மளுக்கு வந்து வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சே வந்து பின்வாங்கிடுவாங்க. ஆனால் இந்த ரீஜனில் இருக்க ஃபார்மர்ஸ் வந்து அப்படி பண்ணலை. தே கேம் ஃபார்வர்ட். அண்ட் ஆல்சோ இவங்க வந்து ரிச் அண்ட் கொஞ்சம் ப்ராஸ்பரஸ் ஃபார்மர்ஸாக இருந்ததுனால இந்த ஏரியாவில் இந்த ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறது கொஞ்சம் சீக்கிரமாகவே இருக்கும். கவர்மெண்ட் கொஞ்சம் பணம் கொடுத்தாலும் அவங்க கொஞ்சம் பணம் போட்டு இந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டியோ இல்லை மெக்கானைசேஷன் ஃபெசிலிட்டிஸோ அவங்களும் வந்து கொஞ்சம் முன்னே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ரீஜன்ஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ க்ரீன் ரெவல்யூஷனோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரீஜனில் அண்ட் கொஞ்சம் க்ராப்பில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத இப்போ வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் இன் ஆக்ரோ ப்ரொடக்டிவிட்டி, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பெனிஃபிட். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டோட ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ்ட் 4 times. இப்போ நம்ம வேர்ல்டு லெவலில் இருக்கிற ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அந்த லெவலுக்கு வீட்டோட ப்ரொடக்டிவிட்டி வந்து மேட்ச் ஆகிடுச்சு. இந்தியாவோட வீட்டோட ப்ரொடக்டிவிட்டியும் வேர்ல்டு லெவலில் இருக்கிற வீட்டோட ப்ரொடக்டிவிட்டியும் ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டியும் வந்து மேட்ச் ஆகிட்டுருக்கு. இது ஒரு பெனிஃபிட். மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஓவரால் ஃபுட் கிராப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாபில் இப்போ வீட்டை தவிர இரிகேஷன் ஃபெசிலிட்டி இருந்துச்சு, பெஸ்டிசைட் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லா ஃபுட் கிராப்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து நடந்துச்சு அண்ட் ப்ரொடக்ஷனில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆச்சு. இப்போது 1950 to 51 அந்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் வந்து 50 மில்லியன் டன் இருந்துச்சு. அண்ட் 90s அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரு டிராஸ்டிக் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 200 மில்லியன் டன்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணிட்டோம். இதை தவிர இம்ப்ரூவ்மெண்ட் எங்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவார், சுகர் கேன் அண்ட் பொட்டேட்டோஸ் இந்த க்ராப்ஸ்லலாம் வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தோம், ப்ரொடக்டிவிட்டியில் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ சுகர் கேன் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சுகர் கேன் ப்ரொடக்டிவிட்டி வந்து அதர் க்ராப்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி வந்து நம்ம பார்க்க முடியும். சுகர் கேனும் வீட்டும் வந்து அதில் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது வேறு வேறு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மில்க், பால்ட்ரி அண்ட் ஃபிஷ்ஷிங் இதிலெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அதில் வந்து கொஞ்சம் பெனிஃபிட் கிடச்சிச்சு. ஸோ அதில் வர மணியை வச்சு அதர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதுல ஓவரால் இந்தியாவில் பார்க்கும்போது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் ஒரு பூஸ்ட் மாதிரி கிடச்சிருது. ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டு பூஸ்ட் த க்ரோத் ஆஃப் ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. ஸோ இது வந்து அடுத்தது ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரியில் ஒரு க்ரோத் கிடச்சிது, இதுவும் ஒரு பெனிஃபிட். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அதர் ஸ்டேட்ஸில் இந்த சக்ஸஸை பார்த்து அவங்களும் வந்து தே ட்ரைட் ஃபார் எக்ஸ்பான்ஷன், இரிகேட்டட் லேண்டுக்கு எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு அவங்களும் வந்து தயாரானாங்க. அண்ட் நல்ல வெல் ஆஃப் அண்ட் நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிற ஃபார்மர்ஸ் அவங்க ஃபீல்டில் இரிகேஷனுக்கு டியூப்வெல் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி சைபீரியன் ரீஜன் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குஜராத், ராஜஸ்தான். ஓகே. ஸோ குஜராத், ராஜஸ்தான் அண்ட் தமிழ்நாடு இந்த ரீஜனில் வந்து ஃபார்மர்ஸ் வந்து கொஞ்சம் ரிச் ஃபார்மர்ஸாக இருக்கிறவங்க வந்து டியூப்வெல் இரிகேஷன் அதிகமாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
அதாவது மோர் தேன் 60% ஆஃப் த டியூப்வெல் இரிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த கிரீன் ரெவல்யூஷனோட சக்ஸஸ்க்கு அப்புறம் தான் வந்து அந்த டியூப்வெல் யூசேஜ் வந்து அதிகமாக ஆச்சு. ஓகேங்களா. ஸோ டியூப்வெல் இரிகேஷன் படிக்கும்போது மோர் தேன் 60% ஆஃப் யூசேஜ் அப்படிங்கிறது 1960s மேலே பார்த்துருப்போம். ஸோ அதையும் இதையும் லிங்க் பண்ணி படிக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பிகாஸ் ஆஃப் த சக்ஸஸ் ஆஃப் த கிரீன் ரெவல்யூஷன் இந்த டியூப்வெல்லோட யூசேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பஞ்சாப் ஹரியானா ரீஜனில் அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிள் ஆச்சு. ஸோ அதுக்காக அதர் ஃபெசிலிட்டிஸும் வந்து டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைக் ரோட்ஸ், மார்க்கெட்ஸ், கோல்ட் ஸ்டோரேஜஸ் இன் நார்த் வெஸ்ட் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இந்த ரீஜனில் வந்து டெவலப் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து கிரீன் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு சிங்கிள் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஃபெமைன் வந்து இன்னும் வரைக்கும் நடக்கலை. கிரீன் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் நாட் ஈவன் அ சிங்கிள் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஃபெமைன் வந்து ஹேப்பன். ஓகேங்களா. ஸோ இது வந்து இட் இஸ் அ பிக்கெஸ்ட் சக்ஸஸ். எல்லா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் தூர போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்டாக கூட இதை எழுதிக்கலாம். திஸ் வாஸ் த பிக்கெஸ்ட் சக்ஸஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். ஓகேங்களா. ஸோ ட்ரவுட் வரும், பட் ட்ரவுட்னால பசி பட்டினி சுச்சுவேஷன் வரதான் வந்து ஃபெமைன் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ ஆஃப்டர் கிரீன் ரெவல்யூஷன் வந்து ஃபெமைன் அப்படிங்கிறது வரல. ஸோ இதுக்கப்புறம் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நல்லாவே பெனிஃபிட் ஆச்சு, எல்லாம் ஓகே. பட் இதுக்கான கிரிட்டிசிசம்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் இல்லையா. ஸோ அது என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசம் வந்து இது வந்து கிராப் ஸ்பெசிஃபிக் அண்ட் ரீஜன் ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுவே வந்து ஒரு கிரிட்டிசிசம் தான். ஓகே. ஸோ இப்போ கிராப் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு பார்த்தோம்னா வீட் கிராப்பை இருக்கிற சரௌண்டிங்கை மட்டும்தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம். அண்ட் ரீஜன் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா அண்ட் வெஸ்டர்ன் யூபி இந்த ஏரியாவில் சுற்றி தான் வந்து நடந்துச்சு. ஸோ அங்கே டிஃப்ரெண்ட் ரீஜனில் வந்து டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப், ஹரியானா இங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் வந்து ஏற்கனவே ரிச்சாக இருந்தாங்க. இந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் நல்லா இன்னும் பெனிஃபிட் ஆச்சு அவங்களுக்கு. அண்ட் இந்த ஃபார்மர்ஸ் வந்து ரெயின்ஃபெட் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஈஸ்டர்ன் இந்தியாவில் இவங்கெல்லாம் ஆல்ரெடி புவர், அங்கே வந்து எந்த சேஞ்சஸும் அவங்களுக்கு நடக்கவே இல்லை. ஸோ அந்த ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணின மாதிரி. ஓகே. ஸோ இங்கே கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு வேறுபாடு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிசிசம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்க்ரீஸ் ஆன இந்த டிஸ்பாரிட்டியில் வந்து கிரீன் ரெவல்யூஷனுக்கு எந்த பங்கும் இல்லை. பிகாஸ் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணது எந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்படின்னா ஃபுட் கிரைசிஸை இமீடியட்டாக எண்ட் பண்ணணும். இந்த உடனே நம்மளுக்கு வந்து ஒரு இமீடியட் ரிசல்ட் வேணும், ஒரு அவுட்கம் வேணும். ஓகேங்களா. அதனால தான் வந்து நம்ம ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக எடுத்தோமே ஒழிய மற்றபடி இங்கே தான் பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி இப்போ ஒரு ப்ரோக்ராம் மாதிரிலாம் பண்ணலை. அந்த சிச்சுவேஷனில் அந்த நிலைமையை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று தான் இந்த கிரீன் ரெவல்யூஷன். ஓகே. ஸோ ப்ராப்ளம் எங்கே அரைஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷனோட சக்ஸஸை மித்த எந்த ரீஜன்லையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணலை. அதுதான் வந்து ப்ராப்ளம். ஓகேங்களா. ஸோ பஞ்சாப், ஹரியானாவில் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் டெவலப் ஆச்சு, ஹை ஈல்டிங் வெரைட்டி எக்ஸட்ரா. அது எல்லாமே வந்து இந்த ஈஸ்டர்ன் இந்தியா அல்லது இந்தியாவோட அதர் ரீஜன்ஸ் அங்கே வந்து இன்ட்ரடியூஸே பண்ணலை. ஸோ இது ரெண்டும் தான் மெயின் கிரிட்டிசிசம்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறத ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அதர் ஏரியாஸில் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கிரிட்டிசிசமாக சொன்னாங்க இல்லையா. ஸோ ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இன்ஃபர்மேஷன், அதாவது இன்ஃபர்மேஷன் டெசமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி சேனல்ஸ் வந்து நிறைய வேணும். பிகாஸ் டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் டிஃப்ரெண்ட் டிமாண்ட் இருக்கும். ஈஸ்டர்ன் இந்தியாவுக்கு செப்பரேட் சுச்சுவேஷன், அங்கே ஃபார்மர்ஸும் சரி எக்கனாமிக் அண்ட் கிளைமேட்டிக் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். நம்மளுடைய இப்போ தமிழ்நாடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய கிளைமேட் வேறு, நம்மளுடைய ஃபார்மர்ஸோட நிலைமை வேறு, நம்மளுடைய எக்கனாமிக் லெவல் வந்து வேறு. அதே இது ஈஸ்டர்ன் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய சுச்சுவேஷன் வந்து வேறு, அவங்க டிஃப்ரெண்ட் ஏரியாவில் இருக்காங்க. ஸோ அவங்களோட டிமாண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பஞ்சாப், ஹரியானாவில் நடந்த அந்த கிரீன் ரெவல்யூஷனில் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண பிறகு ஈஸ்டர்ன் இந்தியாவில் அதை வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் அது மாதிரி டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் அங்கே உள்ள டிமாண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கேயும் மாடிஃபை பண்ணி இந்த கிரீன் ரெவல்யூஷனை வந்து அப்ளை பண்ணணும். பட் அது நல்லா நடக்கலை. ஓகேங்களா. அண்ட் ஒருத்தருக்கும் தனி டிமாண்ட், அதுபடி வந்து டெக்னாலஜிக்கல் ப்ராக்டிசஸும் சரி மாடிஃபிகேஷன் நடக்கலை. அங்கே வந்து இந்த மாதிரி எதுவுமே வந்து அப்ளிகேஷன் வந்து நடக்கலை.
ஓகே. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடுக்கு வந்து ஒரு தனி டிமாண்ட் இருக்கும், தனி டெக்னாலஜிக்கல் ப்ராக்டிஸ். பிகாஸ் பெனின்சுலர் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ராக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான டெக்னாலஜிக்கல் ப்ராக்டிசஸ் வந்து நடக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் வந்து நடக்கணும். ஸோ அது வந்து நடக்கலை, அப்ளிகேஷனும் நடக்கலை. ஸோ அதோட சேர்த்து இந்த மாதிரி பெரிய அளவில் இப்போ ரெவல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னா தென் அதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் வந்து வேணும். தட் இஸ் ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் ஒரு ஃபுல் டெக்னாலஜி, அதோட சேர்த்து இந்த ஃபுல் ப்ராசஸையும் மானிட்டரிங் பண்ணணும் மெயினாக. ஓகே. ஸோ என்ன மாதிரி நடக்கணும், என்ன மாதிரி நடக்கு அப்படிங்கிறதையும் மானிட்டரிங் பண்ணணும். அண்ட் ஃபார்மர்ஸோட அவேர்னஸ் லிட்ரஸி லெவலை வந்து கூட்டணும், மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி கூட்டணும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் அசோசியேட்டட் வித் அக்ரிகல்ச்சர் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வைக்கணும். ஸோ ஆல் ஃபேக்டர்ஸ் லைக் ப்ராப்பராக கவனத்தில் வச்சு இந்தியாவில் பஞ்சாப், ஹரியானா அண்ட் வெஸ்டர்ன் யூபியை தவிர அதர் ரீஜன்ஸில் க்ரீன் ரெவல்யூஷன் இன்ட்ரடியூஸே ஆகலை. ஸோ இது வந்து திஸ் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக்கலி க்ரீன் ரெவல்யூஷனோட ப்ராப்ளம் கிடையாது. தட் இஸ் வேறுபாடு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது கிடையாது. இதை என்ன சொல்லுவாங்க, த சக்ஸஸ் ஆஃப் த க்ரீன் ரெவல்யூஷனை வந்து அதர் ரீஜன்ஸில் கொண்டு வர ஃபெயில் ஆகிட்டோம். அதனால தான் வந்து டெஸ்பாரிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷனோட டிமெரிட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெகட்டிவ் அவுட்கம் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் கிராப் அண்ட் இன்டர் ரீஜனல் டெஸ்பாரிட்டி வந்து கூடிருச்சு. இது வந்து ஒரு பாயிண்ட் ஏற்கனவே சொன்னது தான். ஓகேங்களா. ஸோ பல்சஸ், மில்லட்ஸ், ஆயில் சீட்ஸ் இது எல்லாமே வந்து சைட் ட்ராக்ட் ஆயிடுச்சு. இந்த பல்சஸ், மில்லட்ஸ், ஆயில் சீட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ் எல்லாமே வந்து இப்போ இம்போர்ட் பண்ண வேண்டிய நிலமையில இருக்கும். ஸோ ஓகே. ஸோ யாருமே அதை கல்டிவேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் டிமாண்ட் இருக்குது, கல்டிவேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே. ஸோ அக்ரோ மாடர்னைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா அண்ட் வெஸ்டர்ன் யூபியில் வந்து நடந்தது. ட்ரை ரீஜன் அண்ட் ரெயின்ஃபெட் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து நடக்கலை. அங்கே அந்த ரீஜன் ரெயின்ஃபெட் ரீஜன் வரை வந்து ரீச் ஆகலை. ட்ரை ரீஜனாக இருக்கட்டும், ரெயின்ஃபெட் ரீஜனாக இருக்கட்டும், அந்த ரீஜன் வரைக்கும் ரீச் ஆகலை. இது ஒரு டிமெரிட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபார்மர்ஸ், அதாவது ரிச்சராக இருக்கவங்க கூட கொஞ்சம் பணக்காரங்க ஆனாங்க. ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறவங்க எந்த மாற்றமுமே நடக்கலை, தே வேர் நெக்லெக்டட். இது ஒரு டிமெரிட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் நடந்த இம்ப்ரூவ்மெண்ட் இன் பஞ்சாப், ஹரியானா அண்ட் வெஸ்டர்ன் யூபி இதெல்லாம் வந்து இந்த க்ரீன் ரெவல்யூஷன் ஏரியாஸில் வந்து அங்கே வெரி ஹைலி இன்புட் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா. தட் இஸ் ஓவர் இரிகேஷன் பண்ணாங்க, எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் நடந்துச்சு, பெஸ்டிசைட்ஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி இன்புட் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் வந்து நடந்துச்சு. ஆனால் நம்ம இப்போது வி ஆர் சீயிங் அதோட நெகட்டிவ் அவுட்கம்மை வந்து நம்ம பார்க்கணும். சாயில் சலைனிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, சாயில் பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, சாயில் எரோஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் அவுட்கம்ஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் ஏரியாஸ். ஓகேங்களா. ஸோ மெயின்ஸில் இதை பற்றின ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அது லாஸ்ட் ஸ்லைடில் போட்டிருக்கேன். அதை வந்து ஒரு 100 to 200 வேர்ட்ஸ்க்குள்ளே வந்து எழுதலாம். ஏன்னா கொஸ்டினை இப்போவே காட்டிடுறேன். So why did green revolution in India virtually bypass the eastern region despite fertile soil and good availability of water? இதுக்கு வந்து ஒரு 10 mark question. ஓகே. ஸோ இதை ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா க்ரீன் ரெவல்யூஷன் என்ன சுச்சுவேஷனில் கொண்டு வந்தோம், என்ன எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ட்ரவுட், ஃபெமைன், கேபிட்டல் இண்டஸ்ட்ரீஸில் அலோகேஷன் நடந்துச்சு, அதுக்கப்புறம் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் வந்து இமீடியட் ரிசல்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ ரிசோர்ஸஸ் வந்து ஆல்ரெடி கம்மி, அதனால் வெஸ்டர்ன் ரீஜனில் மட்டும்தான் அப்ளை பண்ணோம். ஏன்னா ஃபார்மர்ஸ் வந்து அங்கே ஆல்ரெடி ரிச்சாக இருந்தாங்க, லேண்ட் அண்ட் ஃபார்ம் சைஸ் வந்து பெருசாக இருந்துச்சு, ரிஸ்க் டேக்கிங் அவைலபிலிட்டி இருந்துச்சு, அண்ட் அதனால் ஃபாஸ்ட் அவுட்கம் அங்கே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால தான் வெஸ்ட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு ஈஸ்ட்டில் வந்து ஃபர்டைல் அண்ட் குட் ரெயின்ஃபால் வந்து இருக்குது. பட் நேச்சுரல் கண்டிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் எக்கனாமிக் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ரியலி குட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படிங்கிறது லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ், அடுத்து மார்ஜினல் ஃபார்மர்ஸ், ஃபார்ம் சைஸ் அப்படிங்கிறது ஸ்மால். கவர்மெண்ட்டுக்கு மெக்கானைசேஷன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லேண்ட் கன்சாலிடேஷன் பண்ணணும். ஃபார் தட் ஃபார்ம் எக்ஸ்சேஞ்ச், கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் அதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அண்ட் லேண்ட் கன்சாலிடேஷன் வந்து அவங்க அந்த ஏரியாவில் வந்து பண்ண முடியல.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, ஃபர்டிலைசர்ஸ், இரிகேஷன், இதுக்கு வந்து எல்லா ஃபார்மர்ஸும் வந்து ஒரு ஃபினான்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு லிட்ரஸி அவேர்னஸ் இதெல்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கும் வந்து டைம் போயிடும். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆல்ரெடி கம்மி ரிசோர்ஸஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டம், பிகாஸ் அவங்ககிட்ட ரிசோர்ஸஸ் கம்மி, அதில் ப்ராப்ளம் ஆகும். ஸோ ஃபார்மர்ஸ் வந்து இங்கே ஆல்ரெடி புவராக இருந்தாங்க, ஆல்ரெடி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே, ஸோ இந்த நியூ டெக்னாலஜியை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அவங்க வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, சீக்கிரம் அடாப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அன்சர்டனிட்டிஸ் அதிகமாக இருந்துச்சு, ஸோ டைம் நிறைய எடுக்கும். ஸோ இந்த ரீசன்னால் கவர்மெண்ட் வந்து பைபாஸ்ட் ஈஸ்டர்ன் ரீஜன் அண்ட் க்ரீன் ரெவல்யூஷனுக்கு வெஸ்டர்ன் ரீஜனை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஆன்சர் எழுதணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் ரெவல்யூஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ, மற்ற ஏரியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ என்னெல்லாம் வந்து ஞாபகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு இது மாதிரி பார்க்கலாம், சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். என்னெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நார்த் வெஸ்டர்ன் ரீஜனில் இன்ட்ரடியூஸ் ஆன எல்லாமே வந்து இட் வாஸ் இன்புட் இன்டென்சிவ், அந்த மாதிரி வந்து கேரக்டர் இருந்துச்சு. இதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இன்புட் இன்டென்சிவ் எக்ஸாம்பிள் இந்த இரிகேஷனாக இருக்கட்டும், இந்த ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய இன்புட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. ஸோ தட் சாயில்லையோ வாட்டர்லேயோ பொல்யூஷன் அண்ட் சலைனிட்டி இஷ்யூஸ் வந்து வராது. ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் அதர் ஏரியாஸில் கொண்டு வந்தால் சஸ்டெயினபிள் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸாக வந்து யூஸ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து வித்தின் த லிமிட், அந்த லோக்கல் நேச்சுரல் ரிசோர்ஸ் அதுபடி அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் வந்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை லேண்டாக இருந்தால் லெஸ் வாட்டர் இன்டென்சிவ் க்ராப்ஸ் பண்ணணும், வெட் லேண்டாக இருந்தால் ஹை வாட்டர் இன்டென்சிவ் க்ராப்ஸ் பண்ணணும். நம்ம வந்து ஆப்டிமம் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லா அக்ரோ க்ராப்ஸையும் வந்து ஃபோக்கஸில் வச்சுக்கணும். ப்ளஸ் அதோட சேர்த்து நான் அக்ரோ க்ராப்ஸையும் வந்து நான் க்ராப் அக்ரோ ஆக்டிவிட்டீஸ்லையும் வந்து கொஞ்சம் பண்ணணும். என்னெல்லாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டைரியாக இருக்கட்டும், பிசிகல்ச்சராக இருக்கட்டும், பவுல்ட்ரி, இந்த ஆக்டிவிட்டீஸ்லையும் வந்து கவனம் இருக்கணும். ஓகே, ஸோ இது மூணாவது. நாலாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ராப்லையும் வந்து வி ஷுட் என்கரேஜ் க்ராப் டைவர்சிஃபிகேஷன் வந்து நிறைய இருக்கணும். வீட்லேயும் ரைஸ்லையும் மட்டும் இல்லாமல் பல்சஸ், மில்லட்ஸ், ஆயில் சீட்ஸ்லையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ தட் இந்தியாவோட நியூட்ரிஷன் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ஸோ எல்லா ஃபேக்டர்ஸும் கவனத்தில் வச்சு இங்கே நாட் ஓன்லி க்ரீன் ரெவல்யூஷன் பட் எவர் க்ரீன் ரெவல்யூஷனும் வந்து வரலாம். ஸோ இந்த நடந்த இங்கே ஒரு இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது, அதாவது வீட்டில் நிறைய ஃபோக்கஸ் அண்ட் மில்லட்ஸ் பல்சஸில் கம்மி ஃபோக்கஸ், ஆயில் சீட்ஸில் வந்து ஃபுல்லி நெக்லெக்ட் ஆனது, அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணுச்சு. என்ன லான்ச் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் அப்படிங்கிறத லான்ச் பண்ணுச்சு. எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2007 லான்ச் பண்ணாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு அடியில் இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் அப்படிங்கிறது இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். ஓகே, ஸோ இதையும் வந்து குழப்பிக்க வேண்டாம். இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மிஷன். ஓகே, ஸோ ஒரு பாலிசி மூலியமாக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மிஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு அடியில் வந்துச்சு. ஒரு மிஷன் மோடில் வந்து பாலிசியை கொண்டு வந்தாங்க. ஸோ 12th 5-year பிளான் அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு 5 காம்பனன்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ், வீட், பல்சஸ், மில்லட்ஸ் அப்படிங்கிறத கோர்ஸ் சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் கமர்ஷியல் கிராப்ஸ் அப்படிங்கிறது காட்டன், சுகர்கேன் அண்ட் ஜூட். இந்த எல்லா கிராப்ஸும் வந்து இந்த கமர்ஷியல் கிராப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த எல்லா கிராப்ஸும் வந்து விச் காட் நெக்லெக்டட் எல்லாத்தையும் இந்த பாலிசியில் இடம் கொடுத்தாங்க. ஸோ தட் எல்லா கிராப்ஸும் வந்து ஒரு பேலன்ஸ்டு வேல கவனமாக பார்த்துக்கலாம். மிஷனில் வந்து மொத்தம் 2 பார்ட்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இந்த கிராப்ஸுக்கு டார்கெட்ஸ் அப்படிங்கிறத செட் பண்ணுது. லைக் எவ்வளோ ப்ரொடக்ஷன் நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண ஃபார்மர்ஸ் சைடில் என்னெல்லாம் கெப்பாசிட்டி பில்டிங், தட் இஸ் என்னெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலையும் ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகே, ஸோ டார்கெட்ஸ் என்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் ப்ரொடக்ஷன் வந்து அட் த எண்ட் ஆஃப் 5-year பிளான் அங்கே வந்து 10 மில்லியன் டன் அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணும். அண்ட் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மில்லியன் டன் அச்சீவ் பண்ணியிருக்கணும். பல்சஸ் வந்து 4 மில்லியன் டன் அண்ட் கோ சீரியல்ஸ் வந்து 3 மில்லியன் டன் வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கணும் அட் த எண்ட் ஆஃப் 5-year பிளான். ஓகே, ஸோ ப்ரொடக்ஷனை அச்சீவ் பண்ண ஃபார்மர்ஸ்க்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும்,
அப்படிங்கிறத ஒன்று இருக்குது. ஸோ ஒரு ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபீல்டு ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த ஃபார்மர்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போய் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ட்ரைனிங் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்கூலில் ஃபார்ம் மெக்கனைசேஷனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. எந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்து இருக்குது, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ட்ரைனிங் கொடுப்பாங்க. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் டெக்னிக், எந்த மாதிரி சாயில் கன்சர்வேஷன், வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. எஃபிஷியன்ட் வாட்டர் அப்ளிகேஷன் டூல் அப்படிங்கிறது என்னென்னா எஃபிஷியண்ட்டாக எந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரிங்க்லர்ஸ், ட்ரிப் இரிகேஷன் அண்ட் இரிகேஷனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ், நியூ டெக்னாலஜி கூட சிங்க் பண்ணி சொல்லிக் கொடுக்கறது. ஓகே, ஸோ இதுவும் வந்து இந்த ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் கிராப்பிங் சிஸ்டம் பேஸ்ட் ட்ரைனிங் அப்படின்னா என்னென்னா எந்த ஏரியாவில் என்ன சாயிலில் என்ன கிளைமேட்டுக்கு அந்த கிளைமேட் இருக்கோ அதைப்படி கிராப்பிங்கோட டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து இந்த ஃபார்ம் ஃபீல்ட் ஸ்கூலில் வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ தட் தே கேன் கெட் ட்ரெயின்ட். ஓகேங்களா? ஸோ இந்த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் இருக்கு இல்லையா, ஸோ இவங்க வந்து கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிறது ஒன்று வந்து கொண்டு வராங்க. அப்படின்னா என்னென்னா இந்த கிளஸ்டர் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா என்னெல்லாம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் இருக்கோ அங்கே உள்ள சயின்டிஸ்ட் அவங்க நியூ டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ நியூ வெரைட்டி டெவலப் பண்ணியிருப்பாங்க, அவங்கெல்லாம் ஆன் கிரவுண்ட் அங்கே போய் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டணும். ஓகே, ஸோ அப்படி பண்ணி காப்பாங்க. லைக் இந்த டெக்னாலஜியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸில் வந்து ஒரு நியூ டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. லைக் டைரக்ட் சீடட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லைன் டிரான்ஸ்பிளான்டிங் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்ம ஆல்ரெடி இங்கே ரைஸ் படிக்கும்போது பார்த்தோம், சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ். அவங்க முன்னாடியே போய் ஆன் கிரவுண்டில் போய் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒன்று ஃபார்ம் ஃபீல்ட் ஸ்கூலில் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ரண்ட்லைன் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்னென்னா ஹைப்ரிட் வெரைட்டிஸ் விச் ஆர் கிரியேட்டட், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுவாங்க டு ஃபார்மர்ஸ். அதுபடி ஃபார்மர்ஸ் வந்து இந்த நியூ டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ தட் வீட், ரைஸை தவிர அதர் கிராப்ஸ் மேலேயும் கவனத்தில் வச்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஐடியலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஐடியலைஸ் பண்ணி ஒரு கிரீன் ரெவல்யூஷன் வந்து இன்ட்ரோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 4 ஃபேக்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 4 ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட், R&D, ப்ரைசிங் பாலிசி அண்ட் அக்ரோ ட்ரேட். ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது போத் ஃபார் கவர்மெண்ட் சைட்லேயும் சரி, இண்டிவிஜுவலி ஃபார்மர் சைட்லேயும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் சைடில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்மர் சைடில் டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் வந்து டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இங்கே ஃபார்ம் கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி வருது. இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆர் இண்டிவிஜுவலி அப்படின்னு பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் வில் இன்க்ரீஸ் ஓன்லி வித் ஃபார்ம் கன்சாலிடேஷன் ஹேப்பன்ஸ். அதாவது லேண்ட் கன்சாலிடேஷன், லேண்ட் சைஸ் பெருசானா ப்ரொடக்ஷன் கூடும், தென் ஃபார்மருக்கு ஒரு இனஃப் இன்கம் வரும், ஸோ தட் ஹீ கேன் அகெயின் இன்வெஸ்ட். ஸோ அதுக்காக மேக் இன் இண்டியா அண்ட் ஸ்கில் இண்டியா அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க. லைக் அதிக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகி ஸ்கில் டெவலப் ஆக அண்ட் ஃபார்மிங்கில் உள்ள எக்ஸஸ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங்லையும் வந்து போவாங்க. ஸோ லேண்ட் ரிலீஸ் ஆகும், லேண்ட் சைஸும் வந்து பெருசாகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஃபேக்டர் கடியில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா R&D அப்படிங்கிறது ரொம்ப இன்னோவேட்டிவ் சீட்ஸ் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ அதுக்காக லேப் டு ஃபீல்டு கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இட் இஸ் வெரி நெசசரி. தட் இஸ் அக்ரிகல்ச்சர் லேப்ஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸில் என்னெல்லாம் இன்னோவேஷன் நடக்கோ அது ஃபார்மர்ஸ் கிட்ட வரணும். அண்ட் இட் இஸ் நெசசரி அவங்ககிட்ட வந்து சேர்ந்தாதான் அந்த டெக்னாலஜி அப்ளிகேஷன் வந்து நடக்கும். ஓகே, ஸோ அதோட சேர்த்து இங்கே எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேயும் வாட் எவர் டெக்னாலஜி டூல்ஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ் டெவலப் ஆகுதோ அதுவும் இண்டஸ்ட்ரீஸ் கூட கனெக்ஷன் ஆகணும். இட் இஸ் வெரி நெசசரி. ஓகே, ஸோ லேப் டு இண்டஸ்ட்ரி கனெக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட்.
and so that different technology tools commercial way la production nadakum and Indian farmers வந்து எல்லாருக்கும் போய் சேரும். ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் ஃபேக்டர். ஸோ ப்ரைஸிங் பாலிசி அப்படிங்கிறது வந்து ஒரு மூணாவது ஃபேக்டராக பார்க்கப்படுது. பாலிசியை வந்து பேலன்ஸ் பண்ணணும். வேர் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வீட் அண்ட் ரைஸ்க்கு மட்டும் பார்க்காம டில்டடாக இல்லாமல் பேலன்ஸ் அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்காக FCI ரிஃபார்ம்ஸ், ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வராங்க. நம்ம சாந்தனு குமார் கமிட்டி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ அவங்க ஆல் இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் இந்தியாவில் உள்ளக்குள்ள எல்லா ரிஃபார்ம்ஸ் ஸோ தட் எக்ஸசிவ் அமௌண்ட்டில் ஸ்டோரேஜ் வந்து அது கொஞ்சம் லெசன் ஆகலாம். ஓகே, ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேலன்ஸ்டு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து செட் பண்ணி வைக்கலாம். ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் வந்து பேலன்ஸ் இருக்கணும். மார்க்கெட்டை வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ப்ரொடியூஸ் பண்ணுற விலை வந்து மார்க்கெட் த்ரூ வந்து போகணும், நாட் த்ரூ பொலிட்டிக்கல் ஓட் பேங்க். தே ஷுட் நாட் சேஞ்ச், லைக் என்ன சொல்கிறது, பொலிட்டிக்கல் ஓட் பேங்கால் மாறக்கூடாது. இன்ஸ்டெட் மார்க்கெட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற விலை வந்து மார்க்கெட்டுக்கு வந்து போகணும். ஓகே, ஸோ MSP அப்படிங்கிறது பேலன்ஸ்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோ ட்ரேட் அப்படிங்கிறது இதையும் வந்து பெருசாக்கணும். லைக் த மெயின் பேரியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த APMC ஆக்ட் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபார்மர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு டைரக்ட் கனெக்ஷன் இல்லை. ஓகே, ஸோ அதுக்காக இந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, ஸோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ இவங்க வந்து இந்த ஃபார்மர் ஃபுட் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி அல்லது கன்சியூமர் கூட டைரக்ட் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கு இருக்கணும். ஓகே, ஸோ அப்போதான் வந்து இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது டெவலப் ஆக முடியும். ஓகே, ஸோ ஒரு எவர்கிரீன் என்ன சொல்கிறது ரெவல்யூஷன் வேணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு பண்ணோம் அப்படின்னா க்ரீன் ரெவல்யூஷன் மட்டும் இல்லை, we can achieve evergreen revolution also. ஓகே, ஸோ இதோட இன்னைக்கு லெக்சர் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் வீல் கண்டினியூ வித் த அதர் 2 ஃபேக்டர்ஸ் அண்ட் அதோட வந்து நம்ம அக்ரிகல்ச்சரோட எல்லா ஃபேக்டர்ஸும் வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ அகெயின் ஃபார் லிஸ்னிங் த கிளாஸ் அண்ட் எனி டவுட்ஸ் இருந்துச்சு கொரிஸ் இருந்துச்சுன்னா மெயில் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ give a thumbs up and யாருக்காவது பிரோஜனப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் திஸ் வீடியோ. தேங்க்யூ அகெயின் அண்ட் பை.